ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் ஈரோடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன அண்ட் அந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அண்ட் ரேட்டிங் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் ஈரோடில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சத்தியமங்கலம் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1996 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2702. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 2ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் குமரன் நகரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1983 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2711. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 3ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் திண்டலில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2001 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2723. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 4ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் வாய்க்கால் மேல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2001 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2715. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 5ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்கந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் துடுப்பத்தியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1996 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2707. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 6ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2747. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 7ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா அல் அமீன் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் கரண்ட் பாளையம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1984 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2652. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 8ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா JKKN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் குமரபாளையம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2647. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 9ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் வாய்க்கால் மேல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2752. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 10ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் ஈரோடு மேட்டுக்கடையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2748. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜை பற்றினா அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.